வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10th சயின்ஸில் சாப்டர் 6 லைஃப் ப்ராசஸ் அந்த லெசன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போது என்சிஆர்டி சிலபஸில் இருக்கக்கூடிய லைஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற லெசன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், லைஃப் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? The process which maintain body functions and necessary for survival are called life process அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு, நம்ம லைஃப் ஆக்டிவிட்டீஸை மேற்கொள்கிறதுக்கு நடக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக லைஃப் ப்ராசஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஆல் த ப்ராசஸஸ் which together keep the living organism alive and perform task to maintain the body are called life process. ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் இல்லையா? ஒரு ஆர்கானிசம் உயிரோடு இருக்குது அப்படின்னா இந்த லைஃப் ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஸ்டாப்பே வரக்கூடாது. ஸோ நடந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். நியூட்ரிஷன் ஃபஸ்ட்டு, தென் ரெஸ்பிரேஷன், தென் டிரான்ஸ்பிரேஷன், தென் எஸ்கரீஷன். இது வந்து காமனாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போத் மென் அண்ட், அதாவது லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்கும் இதில் பிளான்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் வந்துட்டு எஸ்கரீஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு லிவிங் அப்படின்னு வந்து சொல்ல முடியும், அதாவது உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஃபுட் இஸ் கால்ட் நியூட்ரிஷன். இப்போ தினசரி நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா? அந்த சாப்பாட்டில் இருந்து நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாடாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், நமக்கு தேவையான அந்த சத்து பொருள்கள், அதை வந்து நம்ம பாடி வந்து எடுத்துக்கும். அது எப்படி இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கும், ஃபேட்ஸாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸாக இருக்கும், இல்லை வாட்டர் எடுத்துக்கிறோம், அது மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய அந்த டயட், அந்த உணவில், ஃபுட்டில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நமக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ அப்புறம் பாருங்கள், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். நியூட்ரிஷனில் டைப்ஸ் இருக்குது. மேஜராக பார்த்திங்கன்னா 2 டைப்பு. ஒன்று வந்து ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன், இன்னொன்று வந்து ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ராபிக் அப்படின்னா it is a process in which organism produces their food from simple inorganic matter, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். இந்த டெஃபினிஷனை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து என்னது? ஃபோட்டோசிந்தசிஸோட டெஃபினிஷன் இல்லையா? ஸோ ஆட்டோட்ராப்ஸ், பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுது? தன்னுடைய ஃபுட்டை தானாக தயாரிக்குது. ஸோ இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ், இப்போ வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் அது வந்து தயாரிச்சுக்குது இல்லையா அதோடைய உணவை. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உணவை வந்து தானாகவே வந்து இட் இஸ் ப்ரிப்பேரிங் இட்ஸ் ஓன் ஃபுட்டு. இப்போது எங்கே ப்ரிப்பேர் ஆகும் ஃபுட் அப்படின்னு கேட்டால் லீஃபில் தான் ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, லீஃப் இஸ் த கிச்சன் ஆஃப் த பிளான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். இன் திஸ் ஆர்கானிசம் டிபெண்ட் அப்பான் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட் டு சர்வைவ். இப்போ இது வந்து யார்? நம்ம தான். ஸோ நம்மளோட ஃபுட்டுக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அனிமல்ஸு, நான் வெஜிடேரியனாக இருந்தால் அனிமல்ஸும் சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ அப்போது அமீபாவும் அது மாதிரி தான், ஹெட்ரோட்ராபிக் இன் நியூட்ரிஷன். ஸோ தே டிபெண்ட். இப்போ வந்து நம்ம காய்கறிகளை சாப்பிட்றோம், அப்போ எது மேலே டிபெண்ட் ஆகிருக்கோம்? பிளான்ஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கோம். இப்போ அரிசி, இப்போ ரைஸு, ஸோ எவ்ரிதிங், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸோ எல்லாமே வந்து வி ஆர் டேக்கிங் இட் ஃப்ரம் பிளான்ஸ். ஸ்டேபிள் ஃபுட்டு வந்து நமக்கு வந்துட்டு என்னது? ரைஸ் தான் இல்லையா இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்ரிதிங் வி ஆர் டிபெண்டிங் அப்பான் தி plants. So this mode of nutrition, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா heterotropic nutrition. So we are depending. ஸோ அதனால் நம்ம அதை heterotropic-னு சொல்கிறோம். இப்போ nutrition in plants அதை பார்ப்போம். ஃபோட்டோசிந்தசிஸோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The process in which green plants convert simple inorganic materials
into complex organic food material, that is carbohydrate, glucose, in the presence of chlorophyll and sunlight. இப்போ carbon dioxide வாட்டர் கூட சேர்ந்து in the presence of sunlight and chlorophyll. So chlorophyll அப்படிங்கிறது it is a green pigment present in the plants. It gives green color to the plants அப்படின்னு நம்ம lower classesல படிச்சிருப்போம். இந்த கெமிக்கல்ஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் வச்சுக்கிட்டு சன்லைட் எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட இருக்கக்கூடிய குளோரோஃபில்லை பயன்படுத்தி இட் இஸ் ப்ரிப்பேரிங் இட்ஸ் ஃபுட். என்னது அது? ஸ்டார்ச் C6H12O6 + ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் அதுதான் வந்துட்டு என்னது அதோடைய ஃபுட் மெட்டீரியல். இட் இஸ் த ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ சிம்பிள் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியலை வந்துட்டு என்ன பண்ணிக்குது? ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இட் இஸ் ப்ரிப்பேரிங் இட்ஸ் ஓன் ஃபுட். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். C6H12O6 இட் இஸ் கால்ட் குளுக்கோஸ். ஸோ அந்த குளுக்கோஸ்லேருந்து it is taking the energy for its survive. So அது சர்வைவ் பண்ணுறதுக்கு அந்த குளுக்கோஸ் மாலிகுலேருந்து எனர்ஜியை எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஈவெண்ட் அக்கரிங் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்னென்னலாம் நடக்கும்? அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில். ஸோ பிளான்ஸில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணுது? இட் அப்சர்வ்ஸ் த லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? இட் இஸ் கெட்டிங் இட் ஃப்ரம் சன்லைட். Conversion of light energy to chemical energy and splitting of water molecules into H and O. இப்போ என்ன பண்ணுது? லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றிட்டு அப்புறம் வாட்டர் மாலிகுல் H2O அப்படின்னு இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை ஸ்பிளிட் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டமாக மாற்றிடுது. தென் ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்குது இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு இட் இஸ் ரெடியூசிங் த கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட்டாக என்ன பண்ணுது? மாற்றுது. ஸோ அப்போது கெமிக்கல்ஸை எல்லாத்தையுமே வந்துட்டு அது என்ன பண்ணுது? ஸோ இட் இஸ் ஸ்ப்ளிட்டிங் அப். ஸோ எங்கே ஸ்ப்ளிட் பண்ணுமோ ஸ்ப்ளிட் பண்ணுது. இல்லை வந்து ஆக்சிஜன் வேணும், இல்லை அது கூட வந்து அயான்ஸ் வேணும்னா ஆடப் பண்ணி இட் இஸ் கன்வெர்ட்டிங் தி inorganic materials, that is hydrogen, oxygen, carbon dioxide, that inorganic materials is converted into organic food materials called glucose. So and the glucose it is going to get energy for its surveillance. அப்போ இந்த எனர்ஜி இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ல இருந்து எனர்ஜியை தான் வந்து அந்த பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வளர போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு லிவ். அந்த எனர்ஜியை தான் பயன்படுத்துது இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லைன் பை லைன் வந்துட்டு நீங்கள் என் கூடவே வந்துட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், குளோரோபிளாஸ்ட். These are the small organelles found in plants. It contain chlorophyll which absorbs sunlight for photosynthesis. Chloroplast அப்படிங்கிறது அது வந்து லீஃபோட செக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த ஆர்கனல்ஸில் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனல் இருக்குது பிளான்ட் செல்லில். அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுது? இட் இஸ் அப்சர்பிங் த சன்லைட். ஸோ சன்லைட்டை வந்து இட் அப்சர்வ்ஸ். எந்த பார்ட்டில் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு கேட்போம்ல. சன்லைட் வந்து பிளான்ட்டில் எல்லா பார்ட்லேயுமே படும் இல்லையா? ஸோ ரூட்டில் மட்டும்தான் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போது இட் அப்சர்வ்ஸ் த சன்லைட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு லைட்டு கண்டிப்பாக தேவை. அது வந்துட்டு என்ன பண்ண போகுது? இட் இஸ் அப்சர்பிங். ஸோ அப்சர்பிங் தி சன்லைட். இது வந்து லீஃபோட அந்த செல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட் தான் என்ன பண்ணுது? இட் இஸ் அப்சர்பிங் தி சன்லைட் விச் இஸ் நெசசரி ஃபார் பெர்ஃபார்மிங் தி ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்துறதுக்கு இது நமக்கு ரொம்ப தேவை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ லைன் பை லைன் யூ ஸ்டடி வித் திஸ் நோட்ஸ். இந்த நோட்ஸோடு நீங்கள் படிச்சிங்கனாலே யூ கேன் ஆன்சர் எனி ஆஃப் த கொஷின். அது எம்சிக்யூவாக இருக்கட்டும், இல்லை 3 மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் வந்துட்டு 5 மார்க்ஸோ எவ்ரிதிங் வந்துட்டு நீங்கள் இந்த நோட்ஸோட ஹெல்ப்போடே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எழுதிடலாம். ஸோ ஃபாலோ லைன் பை லைன். ஸோ வீடியோ வந்து டோன்ட் ஸ்கிப் இட் ஆஃப். ஓகே, இது வந்து உங்களுக்கு
ஸ்டடி பண்ணுறதுக்கான வீடியோ. ஸோ டோன்ட் ஜஸ்ட் ஸ்கிப் இட் ஆஃப். Heterotropic nutrition பாருங்கள். Heterotropic nutrition is further divided into 3 types. One is saprophytic nutrition, then parasitic nutrition and holozoic nutrition அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவைட் ஆகுது heterotropic. இப்போ ஆட்டோட்ராபிக்கு நம்ம பிளான்ஸ் பற்றி சொல்லிட்டோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது ஹெட்ரோட்ராபிக்கில் இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 types. இப்போ பாருங்கள், saprophytic அப்படின்னா the mode of nutrition in which organism obtain food from the dead and decaying organic matter. இப்போ செத்து போன ஒரு லீவ்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செத்து போன விஷயத்துலேருந்து அதோட நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னா இது சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட் பாருங்கள், parasiticனா the mode of nutrition in which organism obtain food from another organism without killing them. ஸோ இப்போ இன்னொரு ஆர்கானிசம் கிட்டேருந்து தான் வந்து அது ஃபுட்டை எடுத்துக்கும். தட் இஸ் ஹெட்ரோட்ராபிக் without killing them. ஸோ இது வந்து சாப்ரோஃபைட்டிக் வந்து ஆல்ரெடி டெட்டான ஆர்கானிசம் கிட்டேருந்து அதோட நியூட்ரிஷன் எடுத்துக்குது. இது வந்து லிவிங் ஆர்கானிசமை கொல்லாமல் அதுக்கிட்டேருந்து எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், மஸ்கிட்டோ, டேப்வர்ம். மஸ்கிட்டோ வந்து நம்மளை கடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், செத்து போக மாட்டோம் இல்லையா. ஸோ டேப்வர்ம் இட் இஸ் இந்த இன்டெஸ்டைன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. ஸோ அந்த புழு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து நம்ம இன்டெஸ்டைனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை கொல்லாது, பட் இட் கிவ்ஸ் சம் சிம்டம்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், parasiticனு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், holozoic nutrition. The mode of nutrition that includes ingestion, digestion, absorption and assimilation of liquid or solid organic materials. இது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும் நடக்கிறது. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பாடு எடுக்கிறோம், எடுத்ததுக்கப்புறம் இன்ஜெஸ்ட் பண்ணுறோம். இன்ஜெஸ்ட்னா டேக்கிங் இன், அப்புறம் அது டைஜஸ்ட் ஆகுது. அப்புறம் டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும் உள்ள வில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் வந்து அப்சார்ப்ஷன், நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் இட் கெட்ஸ் அப்சர்வ்டு இன் டு த பாடி அண்ட் தென் அசிமிலேஷன் ஆஃப் லிக்விட். ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா. ஸோ தேவையில்லாத லிக்விடும் அப்புறம் தேவையில்லாத சாலிட் மெட்டீரியல் அது வந்து இட் கெட்ஸ் எஸ்கிரீட்டட். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிற அந்த டைஜஷன், அந்த ப்ராசஸ், அந்த நியூட்ரிஷன் வந்துட்டு நம்ம அனிமல்ஸ்லேயும் ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் பார்க்க முடியுது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நவ் ஐ ஜஸ்ட் சம் அப். ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷனில் சாப்ரோஃபைட்டிக் இருக்குது, parasitic இருக்குது, அப்புறம் ஹோலோசாயிக் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்ஸ் தான். ஸோ 3த்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். சாப்ரோஃபைட்டிக்னா டெட் ஆர்கானிக் மேட்டரில் வந்து அதோட நியூட்ரிஷனே எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நியூட்ரிஷன் இன் ஹியூமன். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, டைஜஷன் எப்படி நடக்கும், மவுத்தில் தான் ஆரம்பிக்குது நம்மளோட டைஜஷன். மவுத், டீத், டங், சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்டில் என்னது, இட் ப்ரொடியூசஸ் சலைவா. மவுத்தில் பார்த்திங்கன்னா இன்டேக், நம்ம வாயில் தானே நம்மளோட சாப்பாடை எங்கே வைக்கிறோம், நம்மளுடைய மவுத்தில் வந்து வைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் இன்டேக் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்மளோட டீத், வித் ஹெல்ப் ஆஃப் அவர் டீத் அண்ட் டங் வி chew the food. நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து we are breaking down, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடைக்கிறோம் இல்லையா. ஸோ தென் டங்கில் வந்து என்ன இருக்குது, நிறைய டேஸ்டிங் பட்ஸ் இருக்குது, டேஸ்டிங் அண்ட் ரோலிங் ஆஃப் ஃபுட். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட டேஸ்ட் தெரியுது, அது வந்து உப்பாக இருக்கா, காரமாக இருக்கா, புளிப்பாக இருக்கா, டேஸ்ட் பட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. இந்த டங் ரோல் பண்ணி நம்ம ஃபுட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுது. தென் சலைவரி கிளாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் சலைவா. சலைவரி கிளாண்ட்ஸ்னால் என்னது, எச்சிலை சுரக்கக்கூடிய அந்த கிளாண்டு. ஸோ அது வந்து என்னது, எச்சிலை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எச்சில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சலைவா. சலைவா கண்டெயின் என்சைம்ஸ் சலைவரி அமிலைஸ் that break down starch food to simple sugar. ஸோ நம்ம சாப்பாடை வாயில் வச்சோடனே சலைவா கூட மிக்ஸ் ஆகுது இல்லையா. மிக்ஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய என்சைம், சலைவரி என்சைம்னு ஒரு சலைவரி அமிலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குது. அது என்ன பண்ணுது, ஸ்டார்ச் ஃபுட்டை வந்துட்டு சிம்பிள் சுகராக மாற்றுது. ஸ்டார்ச்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் தான் வந்து ஸ்டார்ச். ஸோ அதை வந்து என்ன பண்ணுது, உடச்சி சிம்பிள் சுகர்ஸாக மாற்றி கொடுக்குது. ஸ்டார்ச் ப்ளஸ் சலைவரி அமிலேஸ் என்னவா மாறிடும், சுகராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த வேலைகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு எங்கே நடக்குது? இந்த மவுத்து. ஸோ வாயில் வந்து நம்ம ஒரு சாப்பாடை போட்டு மென்று சாப்பிடும்போதே என்னவா மாற்றிடுது? அது குளுக்கோஸ் ஃபார்முக்கு ஸ்டார்ச் அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து குளுக்கோஸாக மாற்றி தருது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமுடைய ஸ்டார்டிங் இப்போ தான் ஒவ்வொரு பார்ட்டாக நான் சொல்லிட்டு வரேன். மவுத்தில் என்ன, டீத்தில் என்ன, டங்கில் என்ன, சலைவரி கிளாண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈசோஃபேகஸ். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் த ஃபுட் பைப்னு சொல்லுவாங்க இல்லையா? டேக்கிங் ஃபுட் ஃப்ரம் மவுத் டு ஸ்டொமக் பை பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட். ஸோ இந்த ஈசோஃபேகஸ், இந்த லாங்காக ஒரு டியூப் தெரியுது இல்லையா, நான் பாயிண்ட் பண்ணுறேன். அந்த டியூப் வழியாக தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு போகுது. எப்படி போகுது? போட்டோன்னே நேராக போயிடுமா? நம்ம ட்ரெயினில் ஏற்றி விட்றோமா இல்லை பஸ்ஸில் ஏற்றி விட்றோமா? இல்லை. ஸோ அங்கே வந்து கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். இப்போ வந்து சாப்பாடு இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்? கன்ட்ராக்ட் ஆகும். வெளில இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகும். அந்த மூமெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூமெண்ட் மூலியமாக அந்த ஈசோஃபேகஸ் வழியாக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நெக்ஸ்ட் பார்ட்டான ஸ்டொமக்குக்கு போய் சேருது. அப்போ ஒரு உருண்டை சாப்பாடு பாருங்கள், இப்படி வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈசோஃபேகஸ் என்னாகும்? கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஒரு மூமெண்ட்டை கொடுத்து அந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி எங்கே கொண்டு போய் சேர்க்குது? ஸ்டொமக்குக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஸ்டொமக் அப்படிங்கிறது வந்து ஒரு லார்ஜ் ஆர்கன். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் வென் ஃபுட் என்டர்ஸ் இன் இட். ஸோ ஃபுட்டு போட்டோன்னே அது ஒரு பேக் மாதிரி, எலாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து என்ன ஆகும்? அது வந்து விரிவடையுது, கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். இப்போ இந்த ஸ்டொமக் அப்படிங்கிறது அந்த பார்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஃபுட்டு போயிட்டு சேருது. சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது? ஸ்டொமக்கில் வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. இட் ரிலீஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் கண்டெயின். ஸோ இந்த ஸ்டொமக்கில் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, பெப்சின்னு ஒரு என்சைம் இருக்குது, அப்புறம் மியூக்கஸ். ஸோ இதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, HCl மேக்ஸ் மீடியம் அசிட்டிக் கில் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ஆஃப் ஃபுட். இந்த HCl எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போது HCl வந்து அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு ஃபுல்லாகவே, அந்த மீடியம் ஃபுல்லாகவே என்னவா மாற்றிடும்? அசிடிக் இன் நேச்சராக மாற்றிடும், ஆசிட் கண்டிஷனுக்கு போயிடும். அப்போ ஆசிட் கண்டிஷனில் என்ன ஆகும்? மோஸ்ட் ஆஃப் தி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இருக்குது இல்லையா, அது எல்லாமே நம்ம ஃபுட்டு சாப்பிட்ட சாப்பாடில் ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியா எல்லாமே இட் கெட்ஸ் கில்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த HCl பட்ட உடனே என்ன ஆகிடும்? இருக்கிற பாக்டீரியா எல்லாம் செத்து போயிடும். பெப்சின் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, பெப்சின் வந்து என்ன பண்ணும்? இட் பிரேக் டவுன் த ப்ரோட்டீன்ஸ் இன்டு அமினோ ஆசிட்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, அப்புறம் மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் நியூட்ரிஷனில். இப்போ ஃபேட்டை வந்து பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடிய அந்த என்சைம் என்னென்னா பெப்சின் அப்படிங்கிற என்சைம். இட் இஸ் present in the stomach. ஸோ அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்லேயே இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்? ப்ரோட்டீன்ஸை வந்து அமினோ ஆசிட்ஸாக உடச்சிருது. மியூக்கஸ் இருக்குது. மியூக்கஸ் வந்து ப்ரொடெக்ட் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூவால் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா. இதில் இப்போ இவ்வளோ கெமிக்கல்ஸ் HCl, பெப்சின் அதெல்லாம் சுரக்குது இல்லையா, அதால் வந்து நம்ம ஸ்டொமக் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லைனிங் மாதிரி மியூக்கஸ்னால் அந்த சளி போன்ற ஒரு படலம். ஸோ ஒரு மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ், ஒரு பிசுபிசுப்பான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் அது. ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டொமக்கில் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டொமக்கில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு நம்ம ஃபுட்டு போகும். இட் இஸ் த சைட் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஷன். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆகிடும்? டைஜஷன் முடிய போகுது. இங்கே இன்னும் வந்து மூணு முக்கியமான கிளான்ஸோட ஜூஸஸ்லாம் வந்து ஜாயின் ஆகும். லிவர் அப்படிங்கிறது என்னது தெரியும் இல்லையா, சைடில் இருக்குது பாருங்கள், ஒரு அம்பர்லா ஷேப்பில் ஒரு கிளாண்டு, மஷ்ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாண்டு இட் ப்ரொடியூஸ் பைல் ஜூஸ் அண்ட் பைல் சால்ட்.
பைல் ஜூஸ்னா என்ன? இது வந்து பைல் ஜூஸையும் பைல் சால்ட்டையும் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பைல் ஜூஸ்னா என்ன? இட் மேக்ஸ் த ஃபுட் அல்கலைன். இப்போ ஸ்டொமக்கில் இருக்க ஃபுட்டு எப்படி இருக்குது? ஆசிட் மீடியத்தில் இருக்குது. இந்த பைல் ஜூஸ் தான் என்ன பண்ணும்? இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு அல்கலைன். ஆசிட் அல்கலைன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். pH வேல்யூ வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அப்போ pH வேல்யூ பிலோ 7னா ஆசிட், pH வேல்யூ அபவ் 7னா வந்துட்டு அல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம். பைல் சால்ட்டும் வந்துட்டு இதில் இருக்குது. இட் பிரேக்ஸ் the large fat globules. This is called emulsification. இந்த பைல் சால்ட்டோட வேலை என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபேட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறது. இந்த பிரேக் டவுன் ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த பைல் ஜூஸ் பைல் சால்ட் ரெண்டுமே வந்துட்டு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து இந்த செக்ரீஷன்ஸ் ரொம்பவே அவசியம். பிகாஸ் மெயின் ஃபங்க்ஷன் இட் இஸ் டர்னிங் இட் இன்டு அல்கலைன் மீடியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்னது பைல் சால்ட் வந்து என்ன பண்ணுது? இட் இஸ் பிரேக்கிங் டவுன் தி ஃபேட் குளோபியூல்ஸ். ஃபேட் குளோபியூல்ஸ் பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஃபேட் குளோபியூல்ஸை பிரேக் பண்ணுது. நெக்ஸ்ட் கால் பிளாடர். இட் ஸ்டோர் பைல் ஜூஸ் அண்ட் சால்ட். கால் பிளாடர் அப்படிங்கிறது அந்த லிவருக்கு கீழேயே இருக்கும் ஒரு டக்ட்டு. ஸோ அது வந்து என்ன பண்ணுது? அந்த பைல் ஜூஸை பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸில் ட்ரிப்சின் லைபேஸ் அப்படிங்கிற 2 என்சைம் செக்ரீட் பண்ணப்படுது. ட்ரிப்சின் என்ன பண்ணும்? இட் பிரேக் டவுன் ப்ரோட்டீன் இன்டு அமினோ ஆசிட். அங்கே ஏற்கனவே பெப்சின் பார்த்துருக்கோம், இங்கே ட்ரிப்சின். பெப்சினும் வந்துட்டு என்னது? ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணி அமினோ ஆசிட்ஸாக தான் மாற்றுது. இங்கே ட்ரிப்சினும் என்ன பண்ணுது? இட் பிரேக் டவுன் தி ப்ரோட்டீன் இன்டு அமினோ ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் லைபேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இட் பிரேக்ஸ் டவுன் தி எமல்சிஃபைட் ஃபேட். இப்போ எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. எங்கே நடந்துச்சு? இந்த பைல் ஜூஸ் பைல் சால்ட்டோட ஹெல்ப்போட பெரிய பெரிய ஃபேட் குளோபியூல்ஸ்லாம் வந்துட்டு சின்னதாக உடைக்கப்பட்டுருச்சு. இப்போ இங்கே வந்துட்டு லைபேஸ் என்சைம் என்ன பண்ணுது? எமல்சிஃபைட் ஃபேட்டை ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் மாற்றிடுது. ஸோ பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய லைபேஸ் அப்படிங்கிற என்சைம் என்னவா மாற்றுது? இட் பிரேக் டவுன்ஸ் தி எமல்சிஃபைட் ஃபேட் இன்டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஸோ என்னவா மாற்றிடுது? ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் மாற்றிடுது. ப்ரோட்டீன்ஸ் உடஞ்சிச்சுன்னா அமினோ ஆசிட்ஸாக மாறும், ஃபேட்டு உடஞ்சிச்சுன்னா ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் மாறுது. இப்போ ஸ்டார்ச் வந்து என்னவா மாறும் பாருங்கள். இப்போ நான் அதுதான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு சுகர். ஃபேட் வந்து என்னவா மாறி இருக்கு? ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ப்ரோட்டீன் என்னவா மாறி இருக்கு? அமினோ ஆசிட்ஸாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் மவுத், வாயிலிருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்ததாக தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து டைஜஷன் நடக்கும். நெக்ஸ்ட் we are going to see about small intestine. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே இதிலே முடிஞ்சிருச்சு, ஸ்டமக்கில் இதிலே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்மால் இன்டெஸ்டைனில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இன்சைட் ஸ்மால் இன்டெஸ்டைன். தீஸ் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன். இதுக்கு பேர் என்னென்னா வில்லை அப்படின்னு பேர், இல்லை வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் ஓகே தான். வில்லை ஆர் supplied the food to blood vessels. Then the blood vessels the food to earth and every cell of the body. So இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மாற்றினது எல்லாமே வந்து அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் நீட்சிகள் இருக்கும், அதான் வந்து வில்லைன்னு சொல்கிறோம். அது வந்து அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது, எல்லா பார்ட்ஸுக்கும் எல்லா செல்ஸுக்கும் வந்துட்டு அனுப்பக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு நம்மளுடைய ஃபிங்கர் மாதிரி ஒரு எலாங்கேஷன்ஸ் இருக்குது. அதில் தான் வந்து த நியூட்ரியன்ஸ் கெட் அப்சர்வ்டு. ஸோ நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் பிரேக் பண்ணப்பட்டு தென் இட் இஸ் கெட்டிங் அப்சர்வ்டு இன் த வில்லை அண்ட் தென் இட் இஸ் பாஸ்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் they are sending it. okay, next பாருங்க large intestine. இந்த unobserved food இப்போ இதில் அப்சர்வ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கக்கூடிய வேஸ்ட் இருக்கு இல்லையா, the unobserved food sent to
large intestine where the walls absorb more water from this material and rest of the material removed from the body via anus. இப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ல இருந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டுட்டு பாக்கி எல்லாம் என்ன ஆகுது, இட் இஸ் எஸ்கிரீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ லைஃப் ப்ராசஸில் என்ன பார்த்துருக்கோம், நம்ம நியூட்ரிஷன் பார்த்துருக்கோம். நியூட்ரிஷனில் டைப்ஸில் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் பார்த்தாச்சு, நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பார்த்தாச்சு. நியூட்ரிஷன் இன் பிளான்ஸில் we said about autotrophic nutrition, that is photosynthesis அப்படிங்கிற process. in nutrition in humanல digestion பார்த்தாச்சு. next we are going to see about respiration, the process in which the cells of an organism obtain energy by combining oxygen and glucose is called respiration. it involve breathing. இப்போ ரெஸ்பிரேஷனை என்ன, நம்ம சுவாசித்தல் அப்படின்னு நம்ம தமிழில் சாதாரணமாக சொல்லுவோம். அதில் என்ன நடக்கும், cells of an organism obtain energy. நம்ம ரெஸ்பயர் பண்ணும்போது we are taking in oxygen and giving out carbon dioxide. அந்த ஆக்சிஜன் மூலமாகவும் நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்குது. combining oxygen and glucose is called respiration. it involve breathing. ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறதுனாலையும் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதில் 2 types of respirations are there. one is aerobic respiration, இன்னொன்று வந்து anaerobic respiration. aerobic respiration அப்படின்னா it is the process of producing energy in the presence of oxygen. aerobic அப்படின்னா எப்போதும் என்ன வச்சுக்கணும் நீங்கள், அங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். anaerobicனா in the absence of oxygen அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே எழுதிடலாம். it is the process of producing energy in the presence of oxygen. anaerobically it is the process of producing energy in the absence or lack of oxygen. அதாவது absenceனு சொல்லலாம், lack ஆக்சிஜன் கிடைக்காத இடத்துல தான் anaerobic respiration நடக்கும். ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா aerobic respiration மூலியமாகவே நமக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், குளுக்கோஸ் இது ஒரு பாத்வே. ஆக்சுவலாக இது இப்போ குளுக்கோஸ் C6H12O6 தெரியும். நம்ம ஃபுட்லேருந்து லாஸ்ட்டாக வந்து எல்லா நியூட்ரிஷனில் லாஸ்ட்டாக வந்து கிடைச்ச அந்த குளுக்கோஸ் இருக்குது இன் சைட்டோபிளாசம். அதில் வந்துட்டு பைருவேட்டும் எனர்ஜியும் சேர்ந்துட்டு ஒருவேளை ஆக்சிஜன் கிடைச்சிச்சு, இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் என்னவா மாறும், வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜியாகவும் மாறிடும். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜியாகவும் மாறிடும். ஸோ இங்கே வாட்டர் C2H3O6 அப்படிங்கிறது வந்து இஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் எத்தனால் இல்லையா. ஸோ இந்த பாத்வேல தான் வந்து ரெஸ்பிரேஷன் மூலியமாக நமக்கு வந்துட்டு எனர்ஜி கிடைக்குது. இப்போ லேக் ஆஃப் ஆக்சிஜன், இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லியிருக்கோம். இங்கே ஆப்சன்ஸ் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அந்த ஈஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனே வழி இருக்காது அங்கே. ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும், அது வந்து என்னவா மாறிடுது, குளுக்கோஸ் மாலிகுல் பைருவேட் ப்ளஸ் எனர்ஜியாக மாறிட்டு லாஸ்ட்டாக பைருவேட்டு ப்ளஸ் எனர்ஜியும் என்னவா மாறிடும், எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜியாகவும் மாறிடுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இது வந்து எங்கே நடக்கும், ஈஸ்ட். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈஸ்ட் சொல்லியிருக்கோம். இப்போ பைருவேட் ப்ளஸ் எனர்ஜி, இப்போ லேக் ஆஃப் ஆக்சிஜன், இது வந்து லாக்டிக் ஆசிட் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள். அப்போ வந்துட்டு லாக்டிக் ஆசிடாகவும் எனர்ஜியாகவும் என்ன ஆகும், இட் கெட்ஸ் கன்வெர்டட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், லாக்டிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து C3H5O3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது லேக் ஆஃப் ஆக்சிஜன் அந்த கண்டிஷனில் தான் வந்துட்டு இந்த இது வந்து நடக்கும். இது வந்து மசில் செல்ஸில் வந்துட்டு நடக்குது. ஓகே, இந்த பாத்வே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா பிரச்சனையே இல்லை நமக்கு. என்ன ஆகிடும், வாட்டர் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாத்வேக்குள்ளே போயிடும். ஸோ ஆக மொத்தம் அது ஆனரோபிக்காக இருந்தாலும் சரி ஏரியோபிக்காக இருந்தாலும் சரி we are getting the
எனர்ஜி. அதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். குளுக்கோஸ் மாலிகூல் என்னவாக மாற்றப்படுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதில் என்னவா மாற்றப்பட்டிருக்கு? எனர்ஜியாக தான் மாற்றப்பட்டிருக்கு. நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் வேரி ஆகுத ஒழிய ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு நமக்கு எனர்ஜி தான் வந்துட்டு நமக்கு லாஸ்ட்டாக அந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், லைஃப் ப்ராசஸ், ரெஸ்பிரேஷனுங்கிற லைஃப் ப்ராசஸில் we are getting எனர்ஜி. ஓகே, அந்த எனர்ஜியை வந்து நம்ம கிடைக்கணும். எனர்ஜி கிடைச்சாதானே வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செய்ய முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ். ஓகே, அட் த எண்ட் we are getting எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜி. ஸோ வாட்டராக மாறும். presence of oxygenல வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிடைக்குது. இந்த ஆனரோபிக் ஒன்று, ஏரியோபிக் ஒன்று. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக இட் இஸ் கிவிங் எனர்ஜி. ஸோ இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் C6H12O6 சைட்டோபிளாசத்தில் பைருவேட் ப்ளஸ் எனர்ஜியாக மாறிச்சு. அப்புறம் வந்து என்ன, presence of oxygenல வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜியாக மாறிடுச்சு. The energy released during cellular respiration is used to synthesize molecule called ATP. இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, இது இந்த ரெஸ்பிரேஷன் அப்போது நடந்துச்சு இல்லையா, செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்போது இந்த நடந்து லாஸ்ட்டாக நமக்கு இது எனர்ஜி என்னவாக மாற்றப்படும் அப்படின்னா ஏடிபி அப்படிங்கிற மாலிகுலாக மாறும். அது வந்து என்னென்னா ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி மாலிகுல் தான் என்னவா, இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஏடிபி. இட் இஸ் த கெமிக்கல் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, எனர்ஜி கரன்சி ஆஃப் லைஃப். ஸோ ஏடிபினா எனர்ஜி மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஏடிபியிலேருந்து தான் நமக்கு நம்ம செல்ஸ், ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செல்ஸுக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நமக்கு ஆற்றல், அந்த எனர்ஜி கிடைக்குது இல்லையா, அது இந்த ஏடிபி மாலிகுல்லேருந்து தான் கிடைக்குது. C10H6H3O13P3. ஸோ இந்த எனர்ஜி மாலிகுல் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஹவ் இட் கெட் கன்வெர்டட், செல்லுலர் ரெஸ்பிரேஷன் மூலிமா ஹவ் வி கெட் எனர்ஜி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த இது ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஈவன் இட் மேபி 1 மார்க் எப்படி வேணால் எம்சிக்யூவில் எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அடுத்து பாருங்கள், ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது வந்து நம்ம ப்ரீத் பண்ணுது. ஆக்சிஜன் ரிச்ட் ஏர் இஸ் டேக்கன் இன்டு த பாடி த்ரூ த நோஸ். இப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜன் ரிச் கேஸ் வந்து நோஸ் வழியாக உள்ளே போகுது. த ஏர் இஸ் ஃபில்டர்ட் பை என்னது, ஃபைன் ஹேர்ஸ் ப்ரெசன்ட் இன் நோஸ். இப்போ அந்த நாஸ்ட்ரில்ஸில் நமக்கு தெரியும் அந்த மூக்கு துவாரம் இருக்கு இல்லையா, நாஸ்ட்ரில்ஸ். ஸோ அதில் வந்து ஃபைன் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுவே வந்து ஏரை வந்து என்ன பண்ணுது, இட் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புது. ஃப்ரம் த நோஸ் த ஏர் பாசஸ் த்ரூ த த்ரோட் டு லங்ஸ். ஸோ இங்கேருந்து மூக்கிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று த்ரோட்டுக்கு போகுது, தொண்டை பகுதிக்கு போகுது, அப்புறம் லங்ஸுக்கு போகுது. ஸோ லங்ஸ்னால் என்னது, நுரையீரல் இல்லையா. ஸோ நம்மளுடைய அந்த த்ரோட், அந்த ட்ரக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 சைடுக்கும் நடுவில் 2 லங்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது இல்லையா. மேலே பாருங்கள், நேசல் கேவிட்டி, நோஸு, அப்புறம் ஃபேரிங்ஸு வந்து வின் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. லேரிங்ஸை வந்து வாய்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே டியூபாக இருக்கும். ஒரே டியூப் வந்து என்னது, ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வின் பைப் அப்படின்னு பேர், காற்று போகக்கூடிய அந்த பைப்பு. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அதை ட்ரக்கியா இல்லது வின் பைப்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த வின் பைப் வந்து 2 டிவிஷனாக பிரியும். 2 டிவிஷனாக பிரிஞ்சு ஒரு சைடு ரைட் லங்கும் இன்னொரு சைடு லெஃப்ட் லங்கும் நமக்கு வந்துட்டு இருக்கும். லங்ஸுக்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிராங்கை அப்படின்னு சொல்லி நிறைய செப்பரேஷன்ஸ் இருக்கும். பிராங்கியோல் சொல்லுவாங்க. அப்புறம் ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் சாக்ஸும் வந்துட்டு கீழே இருக்குது. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக இங்கே டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இன் லங்ஸ் the air passage divides into smaller and smaller tubes and finally reach in alveoli. ஸோ அந்த லங்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பேசேஜ் வந்து என்ன ஆகுது, சின்னதாக டிவைட் ஆகி ஃபைன் டியூப்ஸாக வந்து டிவைட் ஆகி லாஸ்ட்டாக
ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் சாக்கை சென்றடையுது. ஆல்வியோலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, காற்றுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் சாக். இட் இஸ் த பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் விச் ப்ரொடியூஸ் அ சர்ஃபேஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ மெயினே வந்து ரெஸ்பிரேஷனில் என்னது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் தான். உள்ளுக்குள்ளே நம்ம வி ஆர் டேக்கிங் இன் ஆக்சிஜன் இல்லையா. ஸோ போகிற ஏர்லேருந்து ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், நம்ம எக்ஸலேஷன் மூச்சை வெளியே விடும்போது வெளியே வரணும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எங்கே நடக்குது, இப்போ பாருங்கள் ஆல்வியோலை இப்போ பிரியுது இல்லையா, அந்த ட்ரக்கியாக்குள்ளே பிரியறது லாஸ்ட்டாக அந்த ஆல்வியோலை இதான் வந்துட்டு ஏர் சாக்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும். தென் ஆக்சிஜன் டிசால்வ் in hemoglobin from alveoli and carried from lungs to cells in all parts of the body. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்துட்டு ஹீமோக்ளோபின் கூட என்ன ஆகும், ஒட்டிக்கிட்டு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்துட்டு போகும், எல்லா செல்ஸுக்கும் போகும். ஸோ அப்போ ஆக்சிஜன் மட்டும்தான் போகும். the blood bring carbon dioxide from the cells releases into ஆல்வியோலை. அப்புறம் பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, நம்ம இரத்த ஓட்டத்துலேருந்து ஒவ்வொரு செல்லேருந்தும் வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, அது வந்து நமக்கு தேவையில்லாத கேஸ் இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இந்த ஆல்வியோலையை ரீச் ஆகி எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணப்பட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்கு ரீச் ஆகி வெளியே போயிடும். ஸோ அப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு மெயினான அந்த பார்ட் எது அப்படின்னா ஆல்வியோலை மட்டும்தான். ஸோ இந்த ஆல்வியோலையில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ரெஸ்பிரேஷனோட மெயின் பாயிண்ட்டே வந்துட்டு எங்கே நடக்குது, நமக்கு ஆல்வியோலையில் தான் நடக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட சேர்ந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போயிடும். அதுக்கப்புறம் மற்ற செல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த நமக்கு தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது வந்து பிளட் மூலியமாக வந்து எங்கே ரீச் ஆகுது, இட் இஸ் ரிலீஸ்ட் இன்டு ஆல்வியோலை. ஆல்வியோலையிலேருந்து திரும்ப என்ன ஆகுது, நம்ம எக்ஸேல் பண்ணும்போது வெளியே போயிடுது. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர் இன் பிளான்ஸ் த்ரூ. கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் எது மூலியமாக நடக்குது, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கர் இன் பிளான்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா இன் பிளான்ஸ், அப்புறம் லென்டிசெல்ஸ் இன் ஸ்டெம், சர்ஃபேஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இந்த 3 விதத்தில் நடக்குது. ஸோ ரெஸ்பிரேஷன் பிளான்ஸில் இப்போ ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஸ்டொமேட்டா லீவ்ஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். லீவ்ஸை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு போர்ஸ் வந்து தெரியும். அது மூலியமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்துட்டு நடக்கும். அதில் பிளான்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னது, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு தான் பிளான்ஸுக்கு தேவை, ஆக்சிஜன் தான் வந்து வெளியே வரும். இப்போ நம்மளோட ஹியூமனில் அப்படியே ஆப்போசிட்டு, வி டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. இன் பிளான்ஸில் வந்துட்டு என்னென்னா தே டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிவ் அவுட் ஆக்சிஜன். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம நிறைய பிளான்ஸ் வந்து வளர்க்கணும். பிளான்ஸ் நிறைய வளர்த்தாலே வந்துட்டு என்னது, நமக்கு ஆக்சிஜன், நமக்கு தேவையான ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும். அப்புறம் லென்டிசெல்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது ஸ்டெம்மில். அந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய லென்டிசெல்ஸ் வழியாகவும் ரெஸ்பிரேஷன் வந்து சில பிளான்ஸில் வந்து நடக்கும். தென் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரூட்ஸு. ஸோ ரூட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, மேல் பகுதி. ஸோ அந்த மேல் பகுதி மூலியமாகவும் சில பிளான்ஸ் வந்து ரெஸ்பயர் பண்ணுது. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ 3 டைப்ஸில் வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிளான்ஸில் நடக்குது. During respiration, plants absorb oxygen and use them with glucose to create carbon dioxide, water and energy. இப்போ இங்கே photosynthesis தான். ஸோ இங்கே என்ன நடக்குது, ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்கும், it absorbs oxygen and use them with glucose to create carbon dioxide. They are producing என்ன பண்ணுது, carbon dioxide, water and energy. குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன், குளுக்கோஸ் ஆக்சிஜனோட சேரும்போது கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் மாறுது. ஓகே, குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் gives carbon dioxide plus water plus
எனர்ஜி. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிளான்ஸில் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனில். ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ இப்போ ஹியூமன்லேயும் சரி பிளான்ஸ்லேயும் சரி நம்ம ரெஸ்பிரேஷன் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி எழுதணும், எழுதும்போது ஒரு கொஷினில் கேட்டுட்டாங்க அப்படின்னா யூ ஷுட் ஹைலைட் இட். ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா எப்போதும் எழுதும்போது நல்லா தரோவாக படிச்சுக்கிட்டு எழுதணும், தப்பாக எழுதக்கூடாது, சரியா. ஸோ நிறைய வந்து ப்ராக்டிஸ் பை ரைட்டிங் இட், சரியா. நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் மாதிரி நம்ம எழுத முடியாது இல்லையா. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு சீக்கிரமாக வந்து உங்களால் எழுத முடியும். இதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்கள் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ லைஃப் ப்ராசஸில் அகெயின் ஐ எம் கிவிங் எ ரிவ்யூ. நியூட்ரிஷன் பார்த்துட்டோம், ரெஸ்பிரேஷன் பார்த்துட்டோம். தென் now we are going to see transportation. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ப்ராசஸ் இல்லையா. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதில் லைஃப் ப்ராசஸில் என்ன நடக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷனை என்ன எப்படி நடக்க போகுது, அது பிளான்ஸில் எப்படி நடக்குது, அனிமல்ஸில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹியூமன்ஸில் blood is a connective tissue in humans. It transport necessary substances to cells and transport metabolic waste product away from the same cells. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளட்டு தான். நம்ம டோட்டல் பாடியும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக செயல்படுறது ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளட்டு. ஸோ அந்த பிளட்டு மூலியமாக தான் நமக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னா அந்த பிளட் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த இதில் சேர்க்கணும் அப்படின்னா வெளியே தள்ளுறதுக்கும் வந்து பிளட்டு தான் வந்துட்டு மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர்கனாக வந்து செயல்படுது. த டிரான்ஸ்போர்ட்டேஷன் the man component of blood. ஸோ இதில் மெயின் காம்பனண்ட் ஆஃப் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு, ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, அப்புறம் பிளேட்லெட்ஸ் இருக்கும், அப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் a yellow color fluid. it is transport food, carbon dioxide, water ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. பிளாஸ்மா பிளட்டில் இருக்கக்கூடியதான் பிளாஸ்மா. அதை நம்ம வந்து தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து என்னத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் ப்ராடக்ட்ஸையும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நம்ம பிளட்டோட ஒரு பார்ட்டு தான். இதுக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஷார்ட்டாக நம்ம ஆர்பிசின்னு சொல்லுவோம். இட் கண்டெய்ன்ஸ் ஹீமோக்ளோபின் விச் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் வந்து நம்ம பிளட்டுக்கு வந்து ரெட் கலரை கொடுக்குது, ரெட் கலர் பிக்மெண்ட்டை வந்து கொடுக்குது. அது என்னத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன். ஓகே, அந்த ஹீமோக்ளோபின் தான் வந்து ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா தீஸ் ஹெல்ப் இன் பிளட் கிளாட்டிங். பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிளட். ஸோ அந்த பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தை வந்துட்டு உறைய வைக்குது. இப்போ நமக்கு திடீர்னு ஒரு காயம் பட்டுருச்சு, நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிளட்டு கொஞ்சம் நேரம் வரும், அப்புறம் தானாகவே கொஞ்சம் நேரத்தில் வந்து நின்றுடும் இல்லையா. அந்த நிற்கிற ப்ராசஸ்க்கு உதவுறது தான் இந்த பிளேட்லெட்ஸ். அடுத்தது பாருங்கள், WBC. இதுக்கு இன்னொரு பேர் லீகோசைட்ஸ்னு பேர். the white blood cells அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கலர் கிடையாது. These cells fights against harmful bacteria, viruses and germs. ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்லோட வேலை என்னென்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் படுத்துறது. ஸோ WBC கவுண்ட்டு குறைஞ்சாதான் நமக்கு எல்லா வியாதியும் ஈஸியாக வந்துட்டு வரும். WBCயோட கவுண்ட் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா வியாதியும், நம்ம பக்கத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே நமக்கு வராது. ஸோ இந்த WBC செல்ஸ் என்ன பண்ணும், வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ், அது கூட ஜெர்ம்ஸ் எதாக இருந்தாலும் அது கூட ஃபைட் பண்ணி நம்ம பாடியை காப்பாற்றும். The heart pumps the blood through the blood vessels. The heart வந்து என்ன பண்ணும், இப்போ ஹார்ட்டோட மெயின் வேலையே என்னது, பம்பிங் த blood தான். பம்பிங் ஆஃப் blood நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும், இம்பியூர் blood பியூர் bloodஆக மாறும்.
இப்போ heart is a muscular organ. It has two sides supported by muscular wall. It has four chambers, left atrium, right atrium, left ventricle and right ventricle. இப்போ ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன், மசில்ஸால் ஆக்கப்பட்டது. அப்புறம் அதில் என்ன இருக்குது, ரெண்டு சைட்ஸ் இருக்குது, செப்பரேட்டட் பை மஸ்குலர் வால். நடுவுலையும் மசில்ஸாலான ஒரு சிவரு மாதிரி ஒரு பகுதி தான் இருக்குது. இதில் என்னது, லெஃப்ட் ஆர்ட்ரியம் மேலே இருக்கக்கூடியது வந்து ஆரிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. 4 சேம்பர் அப்படிங்கிறதுனால ரைட் ஆர்ட்ரி, லெஃப்ட் ஆர்ட்ரி இருக்குது. அது மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ 2 வென்ட்ரிக்கல்ஸ், 2 ஆரிக்கல்ஸ் இருக்குது. அதை வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம், ரைட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் ஆரிக்கல் அண்ட் ரைட் ஆரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு ஹார்ட் ஒர்க்ஸ். இப்போ ஹார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு இல்லையா, அதாவது இம்பியூர் பிளட் அப்படின்னு அர்த்தம். டீஆக்சிஜனேட்டட் அப்படின்னா ஆக்சிஜன் கலக்காத பிளட் தான் எப்போதுமே வந்துட்டு இம்பியூர். அந்த பிளட்டோட ஆக்சிஜன் கலந்துருச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் பியூர். ஓகே, டீஆக்சிஜனேட்டட் பிளட் கம்ஸ் ஃப்ரம் பாடி டு ரைட் ஆர்ட்ரியம். ஸோ ரைட் சைடு ஆர்ட்ரியம்க்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்பியூர் பிளட் வந்து ரீச் ஆகுது. விச் தென் பம்ப்டு டு யுவர் லங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது எங்கே பம்ப் பண்ணப்படும், லங்ஸுக்கு பம்ப் பண்ணும். ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி அங்கே லங்ஸுக்கு அனுப்பும். அங்கே தான் வந்துட்டு என்ன நடக்கு, அங்கே ஆல்ரெடி வந்து லங்ஸில் வந்து ஆல்வியோலில் என்ன நடந்திருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடந்து ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா, தேர் த ஆக்சிஜன் கெட் மிக்ஸ்ட் அப் வித் த இம்பியூர் பிளட் டு ரைட் வென்ட்ரிக்கல் த்ரூ ஆர்டரிஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகி ஆக்சிஜன் கலந்து திரும்ப வந்து நமக்கு பியூர் பிளட்டாக மாறிடும். வேர் இட் ட்ராப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கேரி ஆக்சிஜன். அந்த இடத்துல இம்பியூர் பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போனதுக்கப்புறம் அது கூட என்ன ஆகுது, இட் மிக்சஸ் வித் ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆனோன்னு வந்துட்டு பியூர் பிளட்டாக மாறிடுது. வேர் இட் ட்ராப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கேரி ஆக்சிஜன். அதான் வந்து மெயின், லங்ஸில் தான் வந்துட்டு இது நடக்குது. தென் ஆக்சிஜனேட்டட். இப்போ ஆக்சிஜன் கலந்துருச்சுனாலே வி கால் இட் அஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆர் பியூர் பிளட். த ஆக்சிஜனேட்டட் பிளட் கம்ஸ் டு லெஃப்ட் ஆர்ட்ரியம். அதுக்கப்புறம் எங்கே வருது, லெஃப்ட் ஆர்ட்ரியம்க்கு வருது. த்ரூ வெயின்ஸ் மூலிமா எங்கே வருது, இட் கம்ஸ் டு தி லெஃப்ட் ஆர்ட்ரியம், which then pumped to body parts by left ventricle through aorta. aorta அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்டரி அப்படின்னு, ஆர்டரி. ஓகே, அங்கேருந்து என்ன ஆகுது, இட் இஸ் சப்ளைட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அயோட்டா மூலியமாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்துட்டு போகுது. இப்போ நீங்கள் இதில் மெயினாக வந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட், இன்னொன்று வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது, ரைட் ஆர்ட்ரியம்லேருந்து வருது. இட் இஸ் பம்ப்டு இன்டு லங்ஸுக்கு பம்ப் பண்ணப்படுது. தென் தேர் இட் ட்ராப்ஸ் கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை கேரி பண்ணி மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் பியூர். அந்த பியூர் பிளட் வந்து திருப்பி எங்கே வருது, இட் இஸ் கம்மிங் டு லெஃப்ட் ஆர்ட்ரியம். அங்கே வந்ததுக்கப்புறம் வெயின்ஸ் மூலியமாக வருது. தென் வெயின்னா என்ன, ஆர்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, வெயின்ஸ் கேரி இம்பியூர் பிளட், arteries carry pure blood. Okay, ரெண்டுமே வந்து blood vessels தான். which then pumped to body parts of left ventricle through aorta. aortaங்கிறது ஒரு artery. ஓகே, அது மூலியமாக ஒரு blood vessel அது. ஸோ அந்த blood vessel மூலியமாக எல்லா பார்ட்ஸுக்கும் வந்துட்டு என்ன ஆகுது, போகுது. ஸோ இட் இஸ் அ சிம்பிளாக வந்துட்டு நான் சொல்லியிருக்கோம் எப்படி வந்துட்டு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஹார்ட் வந்து ஜஸ்ட் இட் இஸ் அ பம்பிங் ஆர்கன், பம்ப் பண்ணுது பிளட்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் லோயர் கிளாஸஸில் எல்லாமே. ஸோ இப்போது அந்த ஆக்சிஜன் தான் மெயின். ஸோ இம்பியூர் பிளட்டை பியூர் பிளட்டாக மாற்றுறதுக்கு ஆக்சிஜன் பிளேஸ் அ கீ ரோல். ஓகே, அதுதான் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே. தென்
blood vessels பற்றி பார்க்குறோம் நம்ம இப்போ. blood vesselsனால் என்ன, இப்போ ஆர்டரிஸ்னு சொன்னீங்க, வெயின்ஸ்னு சொன்னீங்க, அப்படிலாம் என்ன, இதெல்லாம் லோயர் கிளாஸில் படித்தது தான். பட் ஐ கிவ் யூ a short explanation. Okay, these carry arteries na these carry oxygenated blood from heart to body parts except pulmonary arteries. So inga arteries la இன்னொரு டைப் இருக்கு, pulmonary. இப்போ pulmonary அப்படிங்கிற வேர்டு வந்துன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடும். இப்போ ஆர்டரினா they carry pure bloodனு சொல்லுவோம், அதே pulmonary arteryனா it carries impure blood. ஓகே, these are thick அண்ட் எலாஸ்டிக். எப்படி இருக்கும், ரொம்ப திக்கராக இருக்குமா, எலாஸ்டிசிட்டி இருக்கும், அப்படின்னா விரியக்கூடிய தன்மையுடையது. த ஸ்மாலஸ்ட் வெசல்ஸ் விச் ஆர் ஒன் செல் திக் ஆர் கால்டு கேபிலரிஸ். இதுக்கப்புறம் தே ஃபார்ம் கேபிலரிஸ். ஆர்ட்ரிஸோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்படியே டியூப், சின்ன சின்ன ஃபைன் டியூப், அப்படியே ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேபிலரிஸ் அப்படின்னு. ஓகே, இதான் வந்து ஆர்டரி பற்றி. ஸோ இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலை எதோடது, ஆர்டரியோடது. அதுவே வந்து பல்முனரி அப்படிங்கிற வேர்டு முன்னாடி வந்துருச்சுன்னா இட் கேரிஸ் இம்பியூர் பிளட். ஓகே, 2 பாயிண்ட் அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி இருக்கும், திக்காகவும் எலாஸ்டிக்காகவும் இருக்குன்னு சொல்கிறோம். த ஸ்மாலஸ்ட் வெசல்ஸ், இந்த ஆர்டரிஸ் வந்து முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா பிரான்ச் மாதிரி போயிருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கேபிலரிஸ். அதுவும் வந்து ஃபைன் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி கேபிலரிஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஆர்டரிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஆர்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா வந்து உங்களுக்கு தரோவாக தெரிஞ்சிருக்கணும், எது ஆர்டரி, எது வெயின், எது எந்த பிளட்டை கேரி பண்ணும், எங்கேருந்து எங்கே கேரி பண்ணிட்டு போகுது, இந்த பாத்வே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெயின்ஸு. வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் பாடி பார்ட்ஸ் டு ஹார்ட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். இங்கேயும் வந்து அதே கண்டிஷன் தான். இங்கே வந்துட்டு வெயின்ஸ் வந்து என்ன அர்த்தம், டீஆக்சிஜனேட்டட் பிளட், பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே சேர்க்கும், டு ஹார்ட். இதுலேயும் பல்மனரி வெயின் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணாது. தேர் ஆர் தின் அண்ட் லெஸ் எலாஸ்டிக். இப்போ ஆர்டரியை கம்பேர் பண்ணுறப்போ வந்து வெயின்ஸ் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இட் இஸ் லெஸ் எலாஸ்டிக். ஆர்டரிஸ் தான் அப்போ வந்து நல்ல திக்காகவும் நல்ல எலாஸ்டிக் இதாகவும் இருக்குது. ஸோ டயக்ராமில் பாருங்கள், பல்முனரி ஆர்டரிஸ் வேறு, பல்முனரி வெயின்ஸ் வேறு. கலர் டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள் நல்லா. இப்போ ப்ளூ கலர் அப்படின்னு இருக்கிறது வந்து அது வந்து இம்பியூர் பிளட்டு, ரெட் கலர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பியூர் பிளட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எங்கேருந்து எங்கே கேரி பண்ணிட்டு போகுது, ஹார்ட்லேருந்து வரக்கூடிய வெயின்ஸ் வந்து இட் கேரிஸ் இம்பியூர் பிளட். ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ஆர்டரிஸ் வந்து இட் கேரி பியூர் பிளட். சரியா, கலர்ஸ் ஒத்து போகுதா உங்களுக்கு? ஸோ ஒத்து போகும். ஸோ போகுது. அதே if you see it for pulmonary artery and pulmonary vein பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லிம்ஃப் அப்படிங்கிறது. திஸ் இஸ் த ஆல்சோ எ டிரான்ஸ்போர்ட்டர் fluid. ஸோ பிளாஸ்மா மாதிரியே இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் fluid. they present in the walls of capillaries some amount of plasma, proteins and blood cells except into intracellular space in the tissue to form the lymph. ஸோ இங்கே வந்து lymph அப்படிங்கிறது ஒரு fluid தான். இதுவும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ப்ராசஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கேபிலரிஸில் வந்துட்டு இருக்கும். சம் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்மா. ஸோ அது கூடவே என்ன இருக்கும், பிளாஸ்மா, ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் பிளட் செல்ஸ் இதெல்லாமே இருக்குது இதில் இந்த லிம்ஃபில். எஸ்கேப் இன்ட்டு இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ். இன்ட்ரசெல்லார் இப்போ செல்லுக்கு நடுவில் வந்து இன்ட்ரசெல்லார் ஸ்பேசஸ் இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் இந்த லிம்ஃபுங்கிற இந்த ஃப்ளூயிட் தான் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். அந்த லிம்ஃப் ஃப்ளூயிடில் என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு, சம் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் பிளட் செல்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸில் இந்த லிம்ஃபுங்கிற ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்குது. இட் இஸ் கலர்லெஸ். இதுக்கு வந்துட்டு கலர் கிடையாது, பிளட்டு மாதிரி ரெட் கலரில் இருக்காது. இதுக்கு கலர்லெஸ் ஃப்ளூயிட் இது ஆக்சுவலாக. லிம்ஃப்
அப்சர்வ்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபேட் ஃப்ரம் டிஷ்யூ. லிம்போட மெயின் வேலை என்ன? ஃபேட்டை வந்து என்ன பண்ணுது? ஃப்ரம் இன்டெஸ்டைன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபேட் பார்ட்டிகல்ஸை இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங். இன்டெஸ்டைன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இட் ட்ரெயின்ஸ் அவே த எக்ஸஸ் டிஷ்யூ மெட்டபாலிசம். இது இன்னொரு வேலை என்னென்னா, எக்ஸஸ் டிஷ்யூஸில் நடக்கக்கூடிய எக்ஸஸ் டிஷ்யூ மெட்டபாலிசமை வந்து ட்ரெயின் பண்ணுது, ஃபில்ட்ரு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ லிம்ஃபுங்கிறது ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட். ஸோ அது வந்துட்டு எங்கே இருக்குது? இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேசஸில் இருக்குது. அதில் என்ன இருக்கும்? பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் நிறையா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ். தெர் ஆர் 2 டிரான்ஸ்போர்ட்டர் டிஷ்யூ இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டிரான்ஸ்போர்ட்டர் டிஷ்யூ இருக்குது. ஒன்று ஜைலம், இன்னொன்று ஃப்ளோயம். ஜைலம் அப்படின்னாலே எப்போதும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஒன்லி வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ். ஓகே. ஃப்ளோயம்னா ஃபுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ரூட்ஸ் டு ஹையர் பார்ட் ஆஃப் த பிளான்ட். இப்போ வேர்லேருந்து உறிஞ்சப்படக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிகுல்ஸ், அது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இந்த ஜைலம் டிஷ்யூ வந்துட்டு என்ன பண்ணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ அதான் அது வந்து ஜைலம் டிஷ்யூவோட வேலை. இட் ஒன்லி டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்வர்ட். ஜைலமில் எப்போதும் என்ன நடக்கும்? அப்வர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் நடக்கும். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், அந்த பிரின்சிபிள் அது எப்படி நடக்குமோ அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டிரான்ஸ்பிரேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்பிரேஷன்னா என்னென்னா, லாஸ் ஆஃப் வாட்டர் ஆஸ் வேப்பர் ஃப்ரம் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டு. இப்போது பிளான்ட்டில் வந்து திடீர்னு தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே இப்போ ரூட்டால் அப்சர்வ் பண்ணப்பட்ட அந்த வாட்டர் எல்லாமே ஜைலம் டிஷ்யூ வழியாக வந்துட்டு போய் லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அப்படிங்கிற அந்த போர்ஸ் வழியாக என்ன ஆகிடும்? எவாப்ரேட் ஆகி மேலே போயிடும். ஏன்னா அதிகபட்சமாக தண்ணி வந்து பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா பிளான்ட் என்ன ஆகிடும்? ராட் ஆகிடும், அழுகி போயிடும் இல்லையா. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். இப்போ ஃப்ளோயம் பாருங்கள். ஃப்ளோயம்னா இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். இப்போ ஃபுட்டு வந்து எங்கே ப்ரிப்பேர் ஆகுதுன்னு நான் நியூட்ரிஷனில் சொன்னேன். லீவ்ஸில் தான் வந்து ஃபுட்டு தயாரிக்கப்படுது. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இட் டிரான்ஸ்போர்ட் த அப்வர்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்வர்ட். இது வந்து 2 சைடும் அப்வர்ட் மூமெண்ட்டும் நடக்கும், டவுன்வர்ட் மூமெண்ட்டும் நடக்கும். ஏன்னா இது வந்து ஃபுட்டு இல்லையா. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லொகேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர், இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு நடக்குது இல்லை, லீவ்ஸ்லேருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா டிரான்ஸ்லொகேஷன். வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். இது வந்துட்டு டிரான்ஸ்லொகேஷன். இது வந்து 2 டைரக்ஷன்லேயும் நடக்கும், அப்வர்ட் மூமெண்ட்லேயும் நடக்கும். ஏன்னா அந்த பிளான்ட்ல இருந்து மேலேயும் வந்துட்டு இலைகள், காய்கள், கனிகள் எல்லாமே இருக்கும். ஸோ கீழேயும் வந்துட்டு சைடில் பிரான்ச்சஸ்லேயும் வந்துட்டு எல்லாமே இருக்கும் இல்லையா. அப்போ எல்லா பார்ட்ஸுக்குமே வந்துட்டு என்ன போகணும்? ஃபுட்டு போகணும். இப்போது லைஃப் ப்ராசஸில் நியூட்ரிஷியன் பார்த்தாச்சு, ரெஸ்பிரேஷன் பார்த்தாச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ்கிரீஷன் அப்படிங்கிற விஷயம் எப்படி நடக்குது. எஸ்கிரீஷன் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நியூட்ரிஷியன், எஸ்கிரீஷன் அடுத்து. ஓகே. எஸ்கிரீஷன் அப்படின்னா the metabolic activities in the body generates many liquid of wastes, many kinds of wastes. Sorry, it is a process in which wastes are removed from our body. So இந்த மெட்டபாலிசம் நடக்கும்போது, இந்த ப்ரிப்பரேஷன், இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது நிறைய வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அது ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, நியூட்ரிஷனாக இருந்தாலும் சரி, டைஜஷனாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துலேயும் வந்து என்ன ஆகுது? the body creates wastes. நமக்கு தேவையில்லாத பொருட்கள் நிறைய வந்து அங்கங்கே வந்து எல்லா செல்ஸ்லேயுமே வந்துட்டு வரும். அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணணும்? வெளியே அனுப்பிச்சிடணும் இல்லையா. வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது வந்து என்னவா மாறிடும்? டாக்ஸின்ஸாக மாறிடும். ஸோ அந்த எஸ்கிரீஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்க்குறோம். இப்போ மெட்டபாலிக் வேஸ்ட் என்னென்ன? டைஜஸ்டிவ் வேஸ்ட் இருக்குது, அப்புறம் ரெஸ்பிரேட்ரி வேஸ்ட் இருக்குது, அப்புறம்
நைட்ரஜினியஸ் வேஸ்ட்டு, யூரியா, யூரிக் ஆசிட், வாட்டர். ஸோ இந்த மெட்டபாலிசம் நடக்கும்போது நிறைய கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இப்போ ரெஸ்பிரேஷன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நடுவில் ஃபார்ம் ஆகுது, பைருவேட்டு, லாக்டேட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வேஸ்ட் மெட்டீரியலாக தான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு வெளியே போய் ஆகணும். ஸோ அது எல்லாமே டைஜஸ்டிவ் வேஸ்ட்டு, ரெஸ்பிரேட்டரி வேஸ்ட்டு, நைட்ரஜினியஸ் வேஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள், நமக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணப்பட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஃபார்மில் வெளியே போகணும். அது பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஜானர்ஸ்லேயுமே வந்துட்டு என்னது எஸ்கிரீஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் எஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதில் பார்ப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 kidneys. ஸோ ஹியூமன் எஸ்கிரீட்டரி சிஸ்டமோட பார்ட் பாருங்கள், 2 kidneys இருக்குது, யுரேட்டஸும் 2 இருக்கும், யூரினரி பிளாடர் இருக்கும், யூரினரி பிளாடர் 1 இருக்கும், யுரித்ரா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சைடு டயக்ராம் இருக்குது. ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். கிட்னிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும், அதோட வேலை, இட் ஃபில்டர்ஸ் த பிளட் அண்ட் ரிமூவ் வேஸ்டஸ். அது வந்து என்ன பண்ணும், பிளட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணும் அப்படிங்கிறாங்க. பிளட்டில் வந்து இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலை யார் பண்ணுறா, கிட்னிஸ் வந்துட்டு பண்ணுது. யுரேட்டர்ஸ்னால் என்ன, இட் ட்ரெயின் அவுட் யூரின் ஃப்ரம் கிட்னி டு யூரினரி பிளாடர். ஸோ யூரின் அப்படிங்கிற வேஸ்ட் மெட்டீரியலை வந்து கிட்னியிலேருந்து பிரித்து எடுத்து எங்கே தள்ளுது, யூரினரி பிளாடர் அப்படின்னு அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த யூரினரி பிளாடருக்கு யுரேட்டர் வழியாக பாஸ் பண்ணப்பட்டு வந்து அங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுரித்ரா வந்து டிரான்ஸ்மிட் யூரின் அவுட் சைட் த பாடி. யுரித்ராங்கிறது அது வந்து ஒரு ஹோல் தான் இல்லையா? ஸோ அந்த ஹோல் வழியாக நமக்கு அந்த யூரின் வந்துட்டு நமக்கு அவுட்புட் வெளியே வந்துடுது. அந்த யூரினரி பிளாடர் வந்துட்டு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு யூரின் போகிற அந்த சென்சேஷனே வந்துட்டு நமக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் வந்து யூரின் போகணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த யூரின் வந்து நமக்கு வேஸ்ட் ப்ராடக்டாக வெளியே போயிடுது. கிட்னி have 3 filtration unit called nephrons. ஸோ கிட்னிஸ் தான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுதுன்னு சொன்னோமா ஃபஸ்ட்டு, பிளட்டில் இருக்க வேஸ்ட்டஸை. அதுக்குள்ளே கிட்னினா அது வெளியே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சீட் மாதிரி இருக்கக்கூடியது, அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நெஃப்ரான்ஸ்னு சொல்லுவோம். நெஃப்ரான்ஸ் தான் வந்து அது வந்து என்னது, ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ஒர்க்கை வந்துட்டு பார்க்கும். ஸோ கிட்னியோட பார்ட்ஸ் பாருங்கள், அயோட்டா இருக்குது, மேலே வீனா கபா இருக்குது, அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி இருக்குது, ரீனல் ஆர்டரிஸ் இருக்குது, அப்புறம் ரீனல் வெயின் இருக்கும். ஸோ கிட்னி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் தான் நம்ம ரீனல் ஆர்டரின்னு சொல்கிறோம், கிட்னி சம்மந்தமாக இருக்கிறது ரீனல் வெயின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கன்னா அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், கிட்னியையும் யூரினரி பிளாடரையும் சேர்க்கக்கூடிய அந்த டியூப் இருக்குது, அதுக்கு பேர் யுரேட்டர்னு பேர். யூரினரி பிளாடர் பார்த்திங்கன்னா அது ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சரோட நுனியில் வந்துட்டு யுரித்ரா அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு ஹியூமன் எஸ்கிரீட்டரி சிஸ்டம். இதில் மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இட் ஃபில்டர்ஸ் த பிளட், அதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். அந்த ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா நெஃப்ரான்ஸில் நடக்கும். நெஃப்ரான் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த கிட்னிஸ். அந்த பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெஃப்ரான்ஸில் தான் உள்ளுக்குள்ளே தான் நடக்குது. இப்போ நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்கள் தனியாக இருக்குது. அது வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெஃப்ரான்ஸ் ஆர் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் ஆஃப் கிட்னி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ tube which is connected to duct and a cup shaped structure that is Bowman's capsule. இது ஒரு நெஃப்ரானை மட்டும் தனியாக எடுத்து அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இதில் என்ன இருக்குது, அந்த நெஃப்ரானுங்கிறது ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான். அந்த டியூப் வந்து கனெக்ட் ஆகி லாஸ்ட்டாக வந்து ஒரு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு போகும். அந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் பவுமன்ஸ் கேப்சியூல்னு பேர். இங்கே தான் வந்துட்டு என்ன நடக்கும், இட் ஃபில்டர் பிளட் அண்ட் கலெக்ட் யூரின். ஸோ அப்போ அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கப்படுகிறது. எங்கே, பவுமன்ஸ் கேப்சியூல் பிரித்து எடுத்துகிட்டு அதான் வந்துட்டு யூரினாக கலெக்ட் பண்ணப்படுது. இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், ஹென்ரிஸ் லூப் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும்.
அங்கே வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து இங்கே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ், அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கப்பட்ட அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம யூரின்னு சொல்கிறோம், அதில் இருந்து இன்னமும் எக்ஸஸ் குளுக்கோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரீஅப்சர்வ் பண்ணி எடுக்கப்படும். இங்கே இந்த ஹென்லிஸ் லூப் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்துட்டு ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ரீஅப்சார்ப்ஷன்னா என்ன ரீஅப்சர்வ் ஆகுது? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் வாட்டர். ஏன்னா இந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட், வாட்டர் இது எல்லாமே வந்து நமக்கு என்னது, நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஒரு பொருள். ஸோ அந்த தேவையான பொருள் வந்து இந்த ஃபில்ட்ரேஷனில் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுது? ரீஅப்சர்வ் பண்ணுது. இப்போ நம்ம எக்ஸாம் பேப்பர் எழுதிட்டு திரும்ப ரீகரெக்ஷன் பார்ப்போம்ல, நம்ம திரும்ப பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம பாடிக்கு தேவையான பொருளை நம்ம யூரினில் அமிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி ரீசெக்கிங், அதாவது ரீஅப்சார்ப்ஷன், திரும்பவும் அப்சர்வ் பண்ணப்பட்டு இந்த யூரினில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் வாட்டர் இதெல்லாம் வந்துட்டு ரீஅப்சர்வ் பண்ணி எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் யூரின் என்டர்ஸ் இன்டு த யூரேட்டர். இந்த ரீஅப்சர்ப்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எங்கே போகுது? யூரேட்டர் வழியாக எங்கே போகுதுன்னா யூரினரி பிளாடருக்கு போகுது. Okay, so then urine enters into ureter through ducts and collected in urinary bladder. urinary bladderல ஒரு வேலையும் நடக்காது. அங்கே வந்துட்டு வெறும் வந்துட்டு பிரித்து எடுக்கப்பட்ட அந்த யூரின் வந்து ஜஸ்ட் இட் இஸ் ஸ்டோர்டு. அந்த பேக், அந்த யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது ஒரு பேக் மாதிரி இருக்கும், சின்ன பேக் மாதிரி, எலாஸ்டிக் பேக் மாதிரி. ஸோ அந்த பேக் வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு யூரின் போகிற அந்த சென்சேஷன் வந்துட்டு வரும். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு நம்மளுடைய ஹியூமன் எஸ்கிரீட்டரி சிஸ்டமோட ஷார்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இதில் இருக்க பார்ட்ஸு, ஸோ எவ்ரிதிங் இதெல்லாம் வந்துட்டு நீட்டாக நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே எந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இன்னொரு விஷயம், டயக்ராம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பயாலஜி பொறுத்த வரைக்கும், சயின்ஸ்னு உள்ளே வந்துட்டாலே டயக்ராம்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஆன்சருக்கு கொடுக்குறோமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா டயக்ராமுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். டயக்ராமை வச்சே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த ஆன்சர்ஸை வந்துட்டு நீட்டாகவும் கிளியராகவும் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியான மெத்தட் பயாலஜி படிக்கணும்னா டயக்ராம் தான் ஃபஸ்ட்டு. டயக்ராமை நீட்டாகவும் லெஜிபிளாகவும் வரையணும். ஸோ பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் டயக்ராமை வரைஞ்சி வச்சா வேஸ்ட் தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்லேயும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது எஸ்கிரீஷன் இன் பிளான்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் முடிச்சிட்டோம், பிளான்ஸுக்கு போய்ட்டோம். பிளான்ஸில் எஸ்கிரீஷன் எப்படி நடக்குது? பிளான்ஸ் ரிமூவ் ஆக்சிஜன் த்ரூ ஸ்டொமேட்டா. இப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டொமேட்டா வழியாக. ஸோ அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் மெட்டீரியல் வந்து ஆக்சிஜன் தான். நமக்கு தான் வந்துட்டு வேஸ்ட் மெட்டீரியல் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. பிளான்ட்டுக்கு வந்து வேஸ்ட் மெட்டீரியல் ஆக்சிஜன். அது எது வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணப்படுது? த்ரூ ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாங்கிறது லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஸு. ஸோ அந்த போர்ஸ் வழியாக தான் வந்துட்டு எஸ்கிரீஷன் நடக்குது. எஸ்கிரீட்டரி ப்ராடக்டாக என்ன போகுது? ஆக்சிஜன் போகுது. அதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர். ஸோ பிளான்ட்டுக்கு தேவையில்லாத அளவான தண்ணி இருக்கு இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு, இன்றைக்கி போதும், தேவையான அந்த குளுக்கோஸை ப்ரிப்பேர் பண்ணிடுச்சுன்னா எக்ஸஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் இஸ் ரிமூவ்டு த்ரூ ஸ்டொமேட்டா பை டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளான்ட்ஸ் ஆல்சோ லூஸ் சம் ஓல்டு லீவ்ஸ் அண்ட் பார்ஸ். இதுவும் வந்து வேஸ்ட் தான். இப்போ காஞ்சி போன இலைகள், ஸோ அந்த ஓன் அவுட் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து தானாகவே வந்து என்ன ஆகிடும்? ஷெட் அவுட் ஆகிடும். அதுவுமே வந்து ஒரு ப்ராசஸ் தானே, அதுவுமே வந்து வேஸ்ட்டு தானே. ஸோ பிளான்ட்டுக்கு தேவையில்லாத விஷயத்தை எப்படி தள்ளுது அப்படிங்கிற லிஸ்ட்லேயே அதையும் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எஸ்கிரீஷன் ஆஃப் பிளான்ஸில் இது எல்லாமே வந்துட்டு வந்திருக்கு. கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் சிபிஎஸ்சி அதில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் 10th போர்ஷன்ஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கிருபாஸ் அகாடமியில் வரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நீங்கள் படிச்சிடலாம். நோட்ஸும் வந்துட்டு நான் பிடிஎஃப்பில் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாம்ஸை டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் எழுதலாம்.
So thank you. Have a good day and stay safe.